வணக்கம். இப்போ முப்புன்னா என்னென்ன எனக்கு சொன்னேன். முப்பு இந்த ரசவாதம் ரசமணி அப்படின்னு சொல்கிறாங்களே, அப்படின்னா என்ன? பொதுவாக ஆன்மீகத்தில் வந்து ஒரு வார்த்தைக்கும் பல அர்த்தம் புரிகிற மாதிரி பிரித்து வச்சுட்ருப்பாங்க ஒருத்தரும். சாதாரணமாக எளிமையாக ஒருத்தர் சொல்லிட்டு போயிருப்பார், ஒருத்தர் இன்னொருத்தர் வந்து அதை காம்ப்ளிகேட் பண்ணி புரியவே புரியாத மாதிரி ஆகி வேற ஒரு பக்கம் திசையே திரும்பிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய வார்த்தைங்க தவறி போன மாதிரி இதுவும் மூப்பும் அந்த மாதிரி நிறைய தவறி போயிருக்குது. அமிர்தாரணி அப்படின்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒன்றும் இல்லை, நம்ம உடம்புக்குள்ளே நிறைய சுரப்பிகள்லாம் நிறைய இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறதுல ஒரு முப்பு அப்படின்னும் போது மனிதனுக்கு வந்து ஆசை நிறைய முப்பு விந்து வெளியே வருது ஆசையினால். அது வந்துச்சுன்னா ஒரு சந்தோஷமாக இருக்கிறான் இந்த பக்கம் கீழ்முகாந்திரமாக. இதே மாதிரியே ஆன்மீகத்தில் நிறைய உணர்வோடு இருக்கும்போது, இறை சார்ந்தே சிந்தனையோடு இருக்கும்போது அவனுக்கு இன்னொரு பக்கத்தில் ஒன்று வருது. அது வந்து முப்பு அல்லது வந்து விசேஷம், அது அமிர்தாரணி அப்படின்னு சொல்கிறது. அது மாதிரி அவனுக்குள்ளவே ஊறுறது, தனக்குத்தானே உள்ளவே சுற்றிடுது. ஒரு எனர்ஜிலாம் லாஸ் இல்லாமல் உள்ளவே போயிட்டு மேலே ஏறி, இல்லை நான் இப்படி கூட சொல்லலாம், நிறைய மலர் மலர்ந்துச்சுன்னா தேன் ஒழுகும் அந்த மலர்லேருந்து. அது மாதிரி சகசிராரம் முழுசுமாக விரிஞ்சிட்ட பிறகு அதுக்குள்ளே அவனுக்குள்ளவே சுரந்து உள்ளே அமர்ந்து உள்ளே வருது. அது பேர் தான் மூப்பு. அது திருவேணி சங்கமத்தில் தான் அது வந்து நடக்குது. அது அங்கே தான் அது வந்து சேருது. அந்த சேரும்போது மனிதனுக்கு அழகு, வசீகர தோற்றம், நேர்த்தியாக இருக்கிறது, உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது, நோய் எதுவும் வராமல் இருக்கிறது, நம்ம தனக்கு தானே மருந்து இருக்குது. ஓடி சிப்பாயும் 9 வாய்ப்புண்ணுக்கு இடுமருந்தை நான் கண்டு கொண்டேன் அப்படின்னு ஒரு படினத்தார். இந்த உடம்புக்கு தேவையான அத்தனை மருந்தும் இந்த உடம்பே தயாரிக்குது. ஸோ அதில் ஒன்று மூப்பு. சரி, நன்றி.